ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹாலிவுட் ரிவ்யூ. செபாஸ்டியன் வானிஷேக் அவர் டைரக்ஷனில் நம்ம ஊர் தேட்டர்ஸ் குலுக்கி எடுத்துட்டு இருக்க ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் மூவியான ஈவில் டெத் பர்ன். இந்த படத்தோட ஒரு ஆனஸ்ட் ரிவ்யூ தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைன் எங்க ஆரம்பிக்குன்னா, இதுக்கு முன்னாடி வந்த படம் ஈவில் டெத் ரைஸ் அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து ஒரு நதியோரத்தில் இருக்க ஒரு சம்பவத்தை காமிச்சிருப்பாங்க. அங்க பேய் பிடிச்சி ஒருத்தன் செத்து கிடக்குறத அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த படம் ஈவில் டெத் பர்ன் வந்து ஃபர்ஸ்ட் சீன் அங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 2 பேர் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு அந்த நதிக்கு போறானுங்க. மீனை பிடிங்களானா பேயை பிடிச்சிடறாங்க. அந்த பேய் வெளியே வந்து இவங்க 2 சம்பவம் பண்ணுது. அங்கேயே செத்து போறாங்க கொடூரமான முறையில். அது அப்படியே கொஞ்சமா நடந்து வந்து ஒரு ரோட்டுக்கு சென்டர் பாயிண்ட் வந்து நிக்குது. ஒரு கார் வேகமா ஃபாஸ்டா வந்து இந்த பேய் மேலே மோதுது. அப்படியே கட் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா படத்துக்குள்ள வருது கதை. படத்தோட கதாநாயகி ஆலிஸ், இவங்களோட ஹஸ்பண்டான வில் அவரோட தம்பியோட ஒரு பர்த்டே பார்ட்டியை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்ப வந்து கதாநாயகிக்கும் அவரோட ஹஸ்பண்டுக்கும் ஒரு சண்டை வருது, வாக்குவாதம் வருது. இதன் மூலமா டென்ஷனான படத்த கதாநாயகியோட ஹஸ்பண்ட் வில் வந்து கார் எடுத்துட்டு ஃபாஸ்டா போறாரு. போய் இடிக்கிறாரு. இவர் தான் அந்த பேய் இடிச்சவர். இடிச்சு சாகர நிலைமையில இருக்காரு. அந்த பேய் வந்து ஒரு மந்திரம் சொல்லி காரோட வச்சு எரிச்சிருது. அவரை செத்து போன அவரை வந்து அடக்கம் பண்றாங்க குடும்பம் வந்து. அந்த அடக்கம் பண்ற நேரத்துல புதைக்க வேணா எரிக்கணும்னு சொல்லிட்டு அது எரிக்க போற நேரத்துல வந்து உள்ள வந்து ஒரு பெட்டிக்குள்ள சவுண்ட் வருது. வில்லோட அப்பா வந்து உணர்ச்சி வசப்பட்டு அந்த உடைக்கிறாரு. உடைச்சிருக்கனால அந்த பேயால பாதிக்கப்பட்டு செத்துனால அவன் மூலியமா வந்து இந்த வில்லோட அப்பாவுக்கு வந்து இந்த பேயோட வந்து சாத்தன் வந்து ஒட்டிக்குது. இப்படியே வந்து குடும்பத்தில் ஒவ்வொருத்தவங்களா பாதிக்கப்படுறாங்க. ஏன் இந்த குடும்பத்தை தேர்ந்தெடுத்துச்சு அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சுவாரஸ்யமான எடுத்துட்டு போயிருக்காரு டைரக்டர் செபாஸ்டியன் வானிஷேக் வந்து. ஏன்னா முந்தின வந்த படங்கள் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்களை அழிக்கிறதுக்கு எதுவுமே எந்த ஆயுதமும் இருக்காது. ஒன்று கண்ணதுமா வெட்டணும் இல்லை எரிச்சு கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த படத்துல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் சேர்த்திருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாள், அந்த வாளை வச்சு அந்த சாத்தன்களை வந்து அழிக்க முடியும் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு. அந்த குடும்பத்தை ஏன் தேர்ந்துச்சுன்னா, வில்லோட தாத்தா கதாநாயகி ஹஸ்பண்ட் இருக்காருல, அவரோட தாத்தா வந்து நெக்ரோனிமிகான் அப்படிங்கிற புத்தகத்தை வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பார் பல வருஷமா. அந்த வாளையும் கண்டுபிடிச்சிருப்பார். அவர்கிட்ட தான் இருக்கும், அந்த வீட்டுல தான் இருக்கும். அதனால சாத்தன்களை அந்த வாளை கண்டுபிடிச்சு அழிக்கணும் அப்படிங்கிறாண்டி அந்த வீட்டை டார்கெட் பண்ணி எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்கோம். கடைசியில் கதாநாயகி ஆலிஸ் வந்து தப்பிச்சாங்களா அப்படிங்கிறத மீதி கதை. படத்தை சுவாரஸ்யமா எடுத்துட்டு போயிருக்காங்க. நல்லாவே இருக்கு படம் பார்க்கறதுக்கு. படத்தோட பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, கேரக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸை வந்து தெருக்கி விட்டாங்கன்னு சொல்லணும். அதுலயும் கதாநாயகி ஆலிஸ் சொஹீலா யாக்கூப் அவங்க நடிச்சிருக்க நடிப்பு வந்து நல்லாவே இருந்திருக்கு. ஏன்னா இவங்க குடும்பம் பாதிக்கப்படலாம சம்மந்தமே இல்லாம அவங்க வந்து மாட்டுவாங்க இந்த குடும்பத்துக்குள்ள. ஏன்டா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ற அளவுக்கு பண்ணுவாங்க, வச்சு செய்வாங்க. அது அவங்க நடிப்பு வந்து நல்லாவே இருந்திருக்கு. அவர் கதாநாயகி ஹஸ்பண்டா வந்து வில் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு 10 நிமிஷம் தான் வருவாரு. அவர் கொடுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு. அவர் வில் அவரோட தம்பி ஜோசப் ஹண்டர் டூஹான் அவர் நடிப்பு வந்து நல்லாவே இருந்திருக்கு. மிரட்டி எடுத்துக்கான்னு சொல்லணும். அவரோட வைஃப் வந்து தியா அப்படிங்கிற வந்து லூசியன் பச்சன், அதாவது ஜோசப்போட அப்பா வந்து கொல்ல பார்ப்பாரு. அப்பா கூட ஹெல்ப் பண்ணாம பயந்துட்டு ஓடுவாப்புல. பாக்குறதுக்கு அந்த சீன் எல்லாம் காமெடியா இருக்கும். ஏன்னா கட்டின பொண்டாட்டியை கொல்ல பாக்குறப்ப காப்பாத்தான் ஓடுவாரு. அந்த அளவுக்கு ஒரு பயந்து கேரக்டர் நடிச்சிருக்காரு இந்த படத்துல. வில்லோட அம்மா சூசன், அதாவது கதாநாயகியோட மாமியா, அவங்களோட நடிப்பு நல்லாவே இருந்திருக்கு. குடும்பம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாங்க. குடும்பம் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி நல்லாவே இருக்கு. அப்புறம் எட்கர் கதாநாயகியோட மாமனார், இவர் வந்து நடிப்பு வந்து நல்ல ஒரு டெரர் பீஸ். இவர் தான் படத்துல வந்து எல்லா இடத்துலயும் மிரட்டி எடுத்தது இவர் தான். அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த படத்துல ஒரு தாய் கிழவி ஒன்று இருக்கு, பாலி. இவங்க வந்து பின் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்திருந்தாங்க. அதாவது சிரிக்க வேண்டிய இடத்துல வந்து அழுவாங்க, அழுக வேண்டிய இடத்துல வந்து சிரிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பைத்தியம் முடிச்ச கேரக்டர் தான் பண்ணிருப்பாங்க இந்த படத்துல. அது நல்லாவே இருந்திருக்கும். அப்புறம் அந்த படத்தோட மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டோரி வந்து எதுவுமே புதுசா இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 படங்கள் வந்து என்ன ஸ்டோரி, அந்த ஸ்டோரி பேஸ் பண்ணி இந்த படமும் அதே மாதிரி ஸ்டோரி, ஓல்டு ஸ்டோரி தான் வச்சு மூவ் பண்ணி போறாங்க. இதுல என்ன ஒரு பெட்டரா இருந்துச்சுன்னா, அந்த ஒரு வாளை வந்து காமிச்சிருப்பாங்க இந்த படத்துல. அது ஒண்ணு தான் புதுசா இருந்துச்சு. மத்தபடி ஸ்டோரியில கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கலாமான்னு தோணுச்சு. அப்படி பாத்தீங்கன்னா இந்த படம் 6th இன்ஸ்டால்மெண்ட் ஈவில் டெத் பிரான்ச்சைஸில வந்து 6வது படம். அது இந்த படத்துல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, படத்துல வந்து ரத்தம் தெரியுற காட்சிகள் வந்து அதிக அளவுல இடம்பெற்று இருக்கு. இந்த படத்துல அடல்ட் சீன்ஸ் இருக்கு. அது வந்து எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா முந்தின வந்து எந்த படத்துலயும் வந்து அடல்ட் சீன்ஸ் வந்து வச்சிருக்க மாட்டாங்க. இந்த படத்துல வந்து அடல்ட் சீன்ஸ்லாம் அதிகமாவே இருக்கு. அதனால 12 வயசு மேல இருக்கு மட்டும் பாருங்க இந்த படத்தை. படம் வந்து கடைசியில வந்து அடுத்த படத்துக்கு லீடு கொடுத்தா முடிச்சிருக்காங்க. 2028 வந்து ஈவில் டெத் ரேத்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஆபீஸா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஏப்ரல் 7 வந்து ரிலீஸ் ஆகுது 2028. அதனால அந்த படத்துக்கு ஒரு லீடு கொடுத்தா முடிச்சிருக்காங்க. அது ஒரு சுவாரஸ்யமா இருந்துச்சு. இந்த படம் வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய படமான கிடையாது. பேய் படங்கள் வந்து ரொம்ப பிடிச்சவங்க, ஈவில் டெத் பிரான்ச்சைஸ் பிடிச்சவங்க போய் கண்டிப்பா பாருங்க. தியேட்டர்ஸ்ல பாருங்க. நல்ல ஒரு மூவி தான். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் வந்து 7 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப், மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.